காலையில் எழுந்து ஒரு 200 ml இந்த தண்ணியை குடிக்கும் போது பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பித்தம் டைல்யூட் ஆகும். காலையில் மட்டும் குடிக்காமல் அப்பப்போ குடிச்சிட்டு வந்தால் நம்மளோட ஜீரணம் எளிதாகி தொப்பை குறைந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெறும் வயிற்றில் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிற 5 விதமான கஷாயங்கள் இல்லை பானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் நமக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் முதல்ல அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளுடைய வெந்நீர், அதாவது உஷ்ண ஜலம். ஆயுர்வேதம் உஷ்ண ஜலம்னு சொல்கிறது. உஷ்ண ஜலம்னா என்னன்னா, ஒரு 8 பகுதியாக இருக்கக்கூடிய தண்ணியை 4 பகுதி அளவுக்கு, அதாவது ஹாஃப் த பார்ட் நம்ம சுண்டை வச்சு எடுத்துக்கிற தண்ணியை தான் குடிக்கணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அந்த மாதிரியான தண்ணியை நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து, நம்ம உடம்புல சேரக்கூடிய ஆமம் என்ற டாக்ஸின் வெளியேற்றப்படுகிறதா ஆயுர்வேதம் சொல்லுது. ஸோ அப்போ இந்த காலையில் எழுந்து ஒரு 200 ml இந்த உஷ்ண ஜலத்தை, அதாவது சுக்கோஷ்ண ஜலம், ரொம்ப உஷ்ணமாகவும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான நிலைமையில் இந்த தண்ணியை குடிக்கும் போது பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பித்தம் டைல்யூட் ஆகும். கபம் இருக்கிறவங்களுக்கு கபம் அறுக்கப்படும். வாதம் இருக்கிறவங்களுக்கு வாதம் சீற்றமிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த உஷ்ண ஜலம் காலையில் குடிக்கிறது இந்த மாதிரி பல்வேறு நன்மைகளை கொடுக்கறதுனால இந்த உஷ்ண ஜலம் ஒரு முதன்மையான பானமாக, காலையில் அருந்தக்கூடிய பானமாக ஆயுர்வேதம் சொல்லுது. அடுத்து ஆயுர்வேதம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இந்த ஒபிசிட்டி இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மதுதகம். மதுதகம்னா என்னென்னா, மது அப்படின்னா ஹனின்னு அர்த்தம், உதக்கம்னா தண்ணி. ஸோ உங்களுக்கு எல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும். நிறைய இந்த ஒபிஸ் குண்டாக இருக்கிறவங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் நான் வெயிட்டை குறைக்கிறேன், காலையில் வெந்நீர் எடுத்துக்கிறது, அதில் கொஞ்சம் ஹனியை ஆட் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் உண்டு. ஆயுர்வேதத்தில் இதை சரக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷி இதை மேற்கோளிட்டு காட்டி இது குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த அளவுக்கு பியூரிஃபைடு ஹனி நமக்கு கிடைக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு தேன் கிடைத்தால் இந்த காலையில் தேன் தண்ணி பருகுவது குண்டாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு அற்புதமான பானமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம பருகிறதுக்கு பொதுவாகவே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியிலேயே கொஞ்சம் சீரகம் போட்டு காய்ச்சிக்கலாம். ஒரு நாள் தனியாக போட்டு காய்ச்சிக்கலாம், இல்லை ஒரு நாள் சுக்கு கூட போட்டு காய்ச்சி குடிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த பொருட்களை போட்டு காய்ச்சி, அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வெதுவெதுப்பான நிலையில் காலையில் மட்டும் குடிக்காமல் அப்பப்போ குடிச்சிட்டு வந்தால் நம்மளோட ஜீரணம் எளிதாகி தொப்பை குறைந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு பித்தம் அதிகமாக இருக்கிற நிலைமையில் அவங்க இந்த காலையில் சுக்கை மட்டும் தவிர்த்து அதுக்கு பதிலாக ரோஜா பூ இதழை போட்டு ஒரு டீ செஞ்சு குடிக்கலாம், இல்லை செம்பருத்தி பூ இதழை போட்டு ஒரு டீ செஞ்சு குடிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் சங்குப்பூ கிடச்சா அதோட இதழ்களை போட்டு அதில் ஒரு டீ செஞ்சு குடித்தா இந்த பித்தமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும், காலையில் சுறுசுறுப்பும் அதிகரித்த மாதிரி இருக்கும். இப்போ இதே டீ வரிசையில் சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் கபம் இருக்கும், காலையில் ப்ரஷ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் சளியை துப்புவாங்க, மற்ற நேரத்துலலாம் அவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அவங்கெல்லாம் என்ன மாதிரியான காலையில் பானம் குடிக்கலான்னா, அவங்கெல்லாம் ஒரு 4 துளசி இலைகளை போட்டு ஒரு 200 ml தண்ணியில் ரொம்ப சுண்டை காய்ச்சாமல் காய்ச்சிட்டு அந்த துளசியை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை மெதுவாக சிப் பண்ணி கொடுத்தாவே அவங்களுக்கு இந்த கபம் நாளடைவில் கரையிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு 5 விதமான காலையில் பருகக்கூடிய ஆயுர்வேத பானங்களை பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.